மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் கல்வி பொது தராதர உயர்தரம் 2022 கணக்கெடு வினாபத்திரத்தில் வந்திருந்த முதலீட்டு தீர்மான பகுதியை அதில் வந்த வினாவை கலந்துரையாடுகிறோம். இந்த வருடத்திலையும் கூட 4வது பிரதான வினாவில் உபபிரிவாக 10 புள்ளிகளுக்கான வினாவா இந்த முதலீட்டு தீர்மானம் என்ற பகுதியிலிருந்து வினா வந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு வருஷமும் வார வினாக்கள் ஒரே மாதிரியானது தான். அது பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஒரு காசுப்பாய்ச்சல் அட்டவணை, அதுக்கு பிறகு என்பிவின் அடிப்படையில் தீர்மானம். அப்போ நான் இந்த கேள்வியும் பார்ப்போம். பிள்ளைகள், அமலன் PLC ஆனது உள்ளூர் சந்தைக்கு மருந்து பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. உற்பத்தி செயல்முறையின் வினைத்திறனை முன்னேற்றுவதற்காக கம்பெனி பழைய இயந்திரத்தை புதிய இயந்திரம் ஒன்றினால் பிரதியீடு செய்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை கருத்தில் கொள்கிறது. புதிய இயந்திரத்தின் மதிப்பிடப்பட்ட விலை 2800. இதன் எதிர்பார்க்கப்பட்ட பயன்தர ஆயுட்காலமும் மதிப்பிடப்பட்ட இழிவு பெருமானமும் 5 வருடம் மற்றும் 450. மேலும் புதிய இயந்திரத்தை கொண்டு வருவதற்காகவும் நிர்மாணிப்பதற்காகவும் 200 ஏற்படும். புதிய இயந்திரம் கொள்வனவு செய்யப்பட்டால் பழைய இயந்திரத்தை 800,000க்கு விற்க முடியும். செயற்திட்டத்தின் ஏனைய காசு பாய்ச்சல் சொல்லி 3 விஷயங்கள் சொல்றாங்க. செயற்திட்டத்தின் ஆரம்பத்தில் தொழிற்பட மூலதன தேவைப்பாடு, செயற்பாடு செலவு வருடந்தோறும் 200 குறையும், விற்பனை வருவாய் வருடந்தோறும் 400 அதிகரிக்கும். இச்செயற்திட்டத்தின் எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதம் 10%. காசு பாய்ச்சல் அட்டவணை என்பிவியின் அடிப்படையில் இந்த இயந்திரத்தை வாங்குறதா இல்லையா? நாங்கள் பார்ப்போம். முதலாவது விஷயம், புதிய இயந்திரத்தின் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை. புதிய இயந்திரத்தை எவ்வளவுக்கு வாங்க போறோம்? 2800க்கு. இது 0 வருடத்தில் காசு வெளிப்பாய்ச்சல். இயந்திர கொள்விலை, புதிய இயந்திரத்தின் கொள்விலை 2500. 0 வருடத்தில் காசு வெளிப்பாய்ச்சல். அடுத்தது சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 2500 அல்ல 2800, மன்னிக்கணும், 2800. இதன் எதிர்பார்க்கப்பட்ட பயன்தர ஆயுட்காலம் மற்றும் இழிவு பெருமானம். இழிவு பெருமானம் என்பது 5ஆம் வருடத்தில் காசு உட்பாய்ச்சல். அப்ப நாங்கள் இந்த இடத்துல எழுதுவோம் இழிவு பெறுமதி. இந்த புதிதாக வாங்கின சொத்தினுடைய இழிவு பெறுமதி 500 அல்ல 450,000 5ஆம் வருடத்தில் உட்பாய்ச்சல். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, புதிய இயந்திரத்தை கொண்டு வருவதற்கும் நிர்மாணிப்பதற்கும் 200,000 ஏற்படும். அப்ப நாங்க கொண்டு வருதல் மற்றும் நிர்மாணித்தல் இது 0 வருடத்தில் காசு வெளிப்பாய்ச்சலாக இருக்கும். 0 வருடத்தில் காசு வெளிப்பாய்ச்சலாக இருக்கும் 200,000. அடுத்தது சொல்லப்படுது, புதிய இயந்திரத்தை கொள்வனவு செய்தால் பழைய இயந்திரத்தை 800,000 விற்க முடியும். பழைய இயந்திர விற்பனை 800,000 0 வருடத்தில் காசு உட்பாய்ச்சல். அடுத்ததாக சொல்றாங்க, செயற்திட்டத்தின் ஆரம்பத்தில் மேலதிக தொழிற்படு மூலதன தேவைப்படும் 300. இது வருட இறுதியில், அதாவது செயற்திட்ட இறுதியில் மீள பெறப்படும். பிள்ளைகள், மேலதிக தொழிற்படு மூலதன தேவைப்பாடு, மேலதிக தொழிற்படு மூலதனம் 0 வருடத்தில் வெளிப்பாய்ச்சல். 0 வருடத்தில் வெளிப்பாய்ச்சல் 300. இதனை இறுதியில் பெறலாம். தொழிற்படு மூலதன மீளப்பெறல், தொழிற்படு மூலதனம் மீளப்பெறல் 300,000. அது 5ஆம் வருடத்தில் உட்பாய்ச்சல். ரைட். செயற்பாடு செலவு வருடந்தோறும் 200 குறையும். உங்களுக்கு நேரத்தோட சொன்னேன், செலவு குறைந்தால் உட்பாய்ச்சல். செலவு குறைவடைதல், செயற்பாட்டு செலவு குறைவடைதல். பெருமான தேவை நீங்களான செலவு தான் தரப்பட்டிருக்கு. செயற்பாட்டு செலவில் ஏற்படுகின்ற சேமிப்பு அல்லது வருடந்தோறும் செயற்படுவது 200 குறையும். எனவே செலவு குறைவது காசு உட்பாய்ச்சல் 200 5 வருடங்கள் சேம் அமௌண்ட். அடுத்ததாக விற்பனை வருவாய் வருடந்தோறும் 400,000 கூடும். அதுவும் உட்பாய்ச்சல். வருமான அதிகரிப்பு, விற்பனை வருமான அதிகரிப்பு காசு உட்பாய்ச்சல். அமௌண்ட் பாருங்க, வருடந்தோறும் 400. ரைட். ஓகே பிள்ளைகள், அடுத்தது கழிவிட்டு காரணி தந்திருக்காங்க. இவ்வளவு தான் தகவல். உங்களுக்கான கேள்விகளுக்கான ஆன்சரை நாங்கள் எடுக்கலாம். மொத்த உட்பாய்ச்சல், மொத்த வெளிப்பாய்ச்சல் பாருங்க. மொத்த உட்பாய்ச்சல் 0 வருடத்தில் 800, 600, 600, 900, 1350.
ரைட், 1350. அடுத்தது மொத்த வெளிப்பாய்ச்சல் 3300, 600, 600, 600, 1350. பண்ணிக்கணும். இங்கே 3300, இங்கே மொத்த வெளிப்பாய்ச்சல் தானே. மொத்த வெளிப்பாய்ச்சல் இல்லை, தேறிய காசு பாய்ச்சல் எடுப்போம். பூச்சிய வருடத்தில் 800,000 உட்பாய்ச்சல், 3300 வெளிப்பாய்ச்சல். ஆகவே 2500 தேறிய வெளிப்பாய்ச்சல். முதலாம் வருடம் 600 தேறிய உட்பாய்ச்சல், 600 தேறிய உட்பாய்ச்சல், 600 தேறிய உட்பாய்ச்சல், 600 தேறிய உட்பாய்ச்சல், 1350 தேறிய உட்பாய்ச்சல். ரைட், இவ்வளவுதான் விஷயங்களில். ஆகவே நீங்கள் முதலாவது வினாவுக்கான விட இவ்வளவுதான். இப்போ இதுக்கான புள்ளிகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதற்கான புள்ளிகள் பாருங்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நீங்கள் கட்டாயம் இந்த வினா உங்களுக்கு எக்ஸாமில் வரும். 800, 2800க்கு ஒரு புள்ளி, 200க்கு ஒரு புள்ளி, 300க்கு ஒரு புள்ளி. அதே போல் செலவு சேமிப்பு, அதாவது இந்த உருப்படிகளில் குறைந்தபட்சம் 4 உருப்படிகளாவது இருந்தால், 3 உருப்படிகளாவது இருந்தால் ஒரு புள்ளி. இந்த இரண்டாவது உருப்படி இந்த உருப்படிக்கும் அதே போல் ஒரு புள்ளி. அதே போல் பிள்ளைகள் இந்த 2 விடயங்கள், அதாவது தொழிற்பட மூலதனம் மீள கிடைத்தல மிளிவு பெருமானத்துக்கு ஒரு புள்ளி. ஆகவே நீங்கள் மொத்தமாக பார்க்கலாம், உங்களுக்கு 8 புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. 8 புள்ளிகளுக்கான வினா. இந்த அட்டவணை 8 புள்ளிகளுக்குரியது. அடுத்ததாக வளமையான வினா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, என்பிவி கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் இப்போ சமன்பாடெல்லாம் எழுதி பிரதியிட வேண்டிய அவசியம் இல்லை. கவுண்டிங் எக்ஸாமில் நீங்கள் டிரெக்டாகவே பிரதியிடலாம். பிள்ளைகள் இந்த இடத்துல கழிவு காரணியால் பெருக்கி ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் எடுக்கலாம். முதலாம் வருடம் 1, 0.91, 0.83, 0.75, 0.68, 0.62. ரைட் பிள்ளைகள், இதை நீங்கள் பெருக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ வரும். ரைட், ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் எடுக்கலாம். 2500 தேறிய வெளிப்பாய்ச்சல், 600 தர 0.9, 0.91, 546. இரண்டாம் வருடத்தில் 498, மூன்றாம் வருடத்தில் 450, நான்காம் வருடத்தில் 408, ஐந்தாம் வருடத்தின் ப்ரெசன்ட் வேல்யூ 837. இந்த ப்ரெசன்ட் வேல்யூ, அதாவது முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வருடங்களுக்குரிய ப்ரெசன்ட் வேல்யூ டோட்டல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்கால காசு உட்பாய்ச்சல்களின் இன்றைய மொத்த பெருமானம் வரும். அந்த மொத்த பெருமானத்திலிருந்து நீங்கள் ஆரம்ப முதலீடு 2500 கழிக்கணும். 2500 கழிக்கணும் ஆரம்ப முதலீட்டை. நாங்கள் பார்ப்போம். இப்போ 2500 என்று சொன்னால் 2739 வரும் உங்களுக்கு இந்த எதிர்கால காசு உட்பாய்ச்சல் நிகழ்கால பெறுவது. ஆகவே 239 நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 239. நீங்கள் அதை சரியாக கணிப்பிட்டிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். மூன்றாவது வினா, இதில் ப்ரெசன்ட் என்பிவி அடிப்படையாக கூட தீர்மானம். இங்கேயும் என்பிவி ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் ஒரே தீர்மானம் தான், முதலீட்டை தெரிவு செய்யலாம். என்பிவி நேர்கணியம் ஆகையால் முதலீட்டை தெரிவு செய்யலாம். இவ்வளோதான் விஷயங்கள். ஆகவே நான் இன்றைய தினம் 2022ஆம் ஆண்டு வெளிவந்த கணக்கெடு வினாபத்திரத்தில், உயர்தர கணக்கெடு வினாபத்திரத்தில் முதலீட்டு தீர்மானம் என்ற பகுதியில் வந்திருந்த வினாவை நான் கலந்துரையாடி இருக்கிறோம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.